Gravimetric Analysis இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டனால நம்ம பண்ணுறோம். வாட் இஸ் Gravimetric Analysis? Analytical Chemistryல Gravimetric Analysis அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய அனலைட்டை குவான்டிட்டியை பேஸ் பண்ணி, அதாவது மாஸை பேஸ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். கிராவிட்டி அப்படின்னு நமக்கு சொன்னாலே மாஸ் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகம் வரணும். ஏன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு பொருள் வெயிட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு கிராவிட்டி அது மேலே அப்ளை ஆகும். அப்படித்தானே? கிராவிட்டி அப்படின்னு வந்தாலே மாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை அனலைஸ் பண்ணுறோம். அதுதான் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். உதாரணமாக ஒரு வாட்டர் அப்படிங்கிற சொல்யூஷனில் ஏதோ ஒரு சாலிடை நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சொல்யூஷனில், அதாவது வாட்ரு அந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சாலிடு, இதை நம்ம இந்த சாலிடை நம்ம அனலைஸ் பண்ணணும், மெஷர் பண்ணணும். அந்த வாட்டரில் எவ்வளோ சாலிட் இருக்குது அப்படிங்கிற மெஷர் பண்ணணும். நம்ம கிராவிமெட்ரிக் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எப்படி மெஷர் பண்ணுவோன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில்ட்ரு பண்ணுவோம். பார்ட்டிகிள் சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறதுனால கிராவிட்டி மூலமாக கீழே அந்த வாட்டரை படிஞ்சிருக்கும். அப்படித்தானே? அப்போ படிஞ்சிருக்கக்கூடிய இதை மட்டும் நமக்கு வேணும்னு சொன்னால், வாட்டரை எந்த அளவுக்கு இருக்குதோ, 50 ml இருக்குன்னா 50 ml நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த சாலிட் பாடிகளை எடுத்து வெய் பண்ணுவோம், எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து. அப்போ இந்த வாட்டரில் இத்தனை கிராம், இத்தனை மில்லிகிராம் ஆஃப் சாலிடு இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ ஈஸி தான். இதுதான் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். கிராவிமெட்ரிக் அனாலிசிஸோட பிரின்சிபல் என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான், மாஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுவும் எதோடைய மாஸ் சொன்னால் அயான், எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஒரு எலமெண்ட், ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தனியாக பியூராக எனக்கு NaCl அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனோ சப்ஸ்டன்ஸோ இருக்குதுன்னு சொன்னால், எனக்கு Na சோடியத்தோட வேல்யூ மட்டும்தான் எனக்கு வேணும், Clோட வேல்யூ எனக்கு வேணாம். அந்த சொல்யூஷனில் Na எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதனுடைய மாஸை மட்டும் நம்மளால் அக்யூரேட்டாக டிட்டர்மைன் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை டிட்டர்மைன் பண்ணுறது மூலமாக, தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதுக்கு பக்கத்தில் உள்ள Clோடைய வேல்யூ, அதாவது மற்ற இம்ப்யூரிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அந்த இம்ப்யூரிட்டிஸ்க்கும் இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மெயினான அயானுக்கும் என்ன கம்பேரிசன், எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, அதுவும் இதுவும் என்ன வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக நம்ம பார்த்துக்கலாம். இதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுடராக எடுக்கிறோம்னு சொன்னால், ஒரு சொல்யூஷன் NaCl நம்ம பவுடராக எடுத்தோம்னா அதை டிசால்வ் பண்ணணும். ஒருவேளை நம்ம ஆல்ரெடி சொல்யூஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், அதை செப்பரேட் பண்ணணும். Na தனியாகவும் Cl தனியாகவும் நம்ம செப்பரேட் பண்ணணும். நமக்கு தேவைப்படுறது Na அப்படிங்கிற எலமெண்ட் மட்டும்தான். அதை நம்ம இப்படி செப்பரேட் பண்ணுறது மூலமாக நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்து அந்த செப்பரேட் பண்ணப்பட்ட அந்த Na மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணணும். தனியாக ஃபில்டர் பண்ணியோ வேறு மெத்தட் மூலமாகவோ நம்ம அதை தனியாக பிரித்து எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணிவிட்டு மற்ற அயான்ஸ், நம்ம அப்புறம் சொன்ன மாதிரி எவ்வளோ மற்ற அயான்ஸ் என்னெல்லாம் இருக்குது, மற்ற அயான்ஸை விட Naயோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, மற்ற அயான்ஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ பாண்ட் லிங்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஃபர்தராக நம்ம கால்குலேட் பண்ணலாம். கிராவிமெட்ரிக் அனாலிசிஸில் 4 டைப் இருக்குது. மொதல் ஒன்று வாலட்டிலைசேஷன் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், ப்ரெசிபிடேஷன் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். இந்த ரெண்டு தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோகிராவிமெட்ரிக், இன்னொன்று தெர்மோகிராவிமெட்ரிக். இது 4 வகையான கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் இருக்குது. வாலட்டிலைசேஷன் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னா, நம்ம செப்பரேட் பண்ணுறோம்ல, அந்த செப்பரேட் பண்ணுறதுலாம் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ்லேயே மெயினான ஒரு பார்ட். அப்படி செப்பரேட் பண்ணால் தான் நம்ம அந்த சப்ஸ்டன்ஸை தனியாக எடுத்து வெயிட் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்னால தான் வெவ்வேறு கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் நம்ம பிரித்து வச்சுருக்காங்க. அப்போது இந்த வாலட்டிலைசேஷன், இந்த கிராவிமெட்ரிக் அனாலிசிஸில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சப்ஸ்டன்ஸை, நம்ம சொல்யூஷனையோ சப்ஸ்டன்ஸையோ ஹீட் பண்ணோம், அல்லது கெமிக்கல் டீகாம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாகவோ நமக்கு தேவைப்படக்கூடிய சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம அதை வெயிட் பண்ணி நம்ம அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் செக் பண்ணுவோம். ரெண்டாவது ப்ரெசிபிடேஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். ப்ரெசிபிடேட், நம்மளுடைய சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகளை தனியாக ப்ரெசிபிடேட் பண்ண வச்சு கீழே படிய வச்சிரும். கிராவிட்டி மூலமாக கீழே படிஞ்சிரும். அப்படி கீழே படிய வச்ச அந்த இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து
வெய் பண்ணி அதை நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுவோம். கிராவிமெட்ரி எலக்ட்ரோ அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது. எலக்ட்ரிக் சார்ஜ் மூலமாக நம்மளுடைய சப்ஸ்டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணுவோம். இது மோஸ்ட்லி வந்து மெட்டல்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த எலக்ட்ரோகிராவிமெட்ரி யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக நம்ம 12th 11th படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த ஜிங்கு எலக்ட்ரோடு, காப்பர் எலக்ட்ரோடு அப்படிலாம் வச்சு நம்ம ஒரு சொல்யூஷனில் வந்து டிப் பண்ணுவோம். அப்படி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணும்பொழுது ஒரு சில அயான்ஸ் வந்து அந்த ஜிங்க் எலக்ட்ரோட்லேயோ காப்பர் எலக்ட்ரோட்லேயோ போய் வந்து அட்டாச் ஆகும். அப்படி ஒட்டும் பொழுது அதை நம்ம எடுத்து அதை அந்த காப்பர் எலக்ட்ரோட்லேயோ ஜிங்க் எலக்ட்ரோடில் இருந்தோ வெளியில் எடுத்து நம்ம அதை வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். தெர்மோகிராவிமெட்ரிக் அப்படின்னா இது தெர்மல் அனாலிசிஸில் வரக்கூடிய ஒரு மெத்தடு. இதில் என்ன பண்ணுவோம்னா அதனுடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன சப்ஸ்டன்ஸு அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணுவோம். எப்படின்னு சொன்னால் இப்போ டெம்பரேச்சர், டைம் இந்த மாதிரி வேரியன்ஸை வச்சு ஃபங்க்ஷன்ஸை வச்சு அது எவ்வளோ ஹீட்டை வந்து தாங்குது, அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன, அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸை வச்சு நம்ம வந்து அது இந்த சப்ஸ்டன்ஸ் தான் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க கிராவிமெட்ரிக் அப்படிங்கிற இந்த மெத்தடில். இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு கிராவிமெட்ரிக் அனாலிசிஸோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இதை விட வெரி அக்யூரேட்டான அனாலிசிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் இருக்குல்ல அதை வந்து 6 ஃபிகர், அதாவது 1.000 அப்படியே வந்து 6 டிஜிட் வர்ற அளவுக்கு நம்மளால் அக்யூரேட்டாக அதனுடைய அட்டாமிக் மாஸை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்க்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படாது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதால் ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் எலமெண்ட்டையோ அல்லது சிங்கிள் எலமெண்ட்டையோ தான் ஒரே டயத்தில் வந்து நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.